வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, பாரிஜாத யோகம் செல்வ சீமானாக வாழக்கூடிய யோகத்தை பத்தி பார்க்கலாங்க. இந்த பாரிஜாத யோக அமைப்பு பாருங்க, செல்வ சீமானாக வாழக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ பாரிஜாத யோக அமைப்பு அப்படின்னா, இப்போ மூல நூல்கள்ல பலவித கிரக அமைப்பு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமாக, அதாவது பாரிஜாத யோக அமைப்புல பல கிரக அமைப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு விதமான கிரக அமைப்புங்க பாரிஜாத யோகத்துல. இது என்ன மாதிரி கிரக அமைப்பு, என்ன மாதிரி யோகத்தை தரும், விரிவா பார்க்கலாங்க. இந்த பாரிஜாத யோக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு செல்வ சீமானாக வாழக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, செல்வ சீமானாக வாழக்கூடிய, நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு உண்டு. ஆண் வாரிசு, அதாவது ஆண் பிள்ளைகள் பெற்றெடுக்கக்கூடிய யோகம் உண்டு. புகழோட வாழக்கூடிய யோகம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ஜாதகருக்கு நல்ல உணவு, நினைத்த உணவு சாப்பிடக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜாதகருக்கு, இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு 20 வயதிற்கு மேல அவங்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு 20 வயதிற்கு மேல இந்த ஜாதகம் யோக ஜாதகமாக மாறி அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் செல்வ சீமானாக வாழக்கூடிய யோகம் இந்த ஜாதகருக்கு உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு முன்னோர்கள் மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த செல்வ சீமானாக வாழக்கூடிய யோக அமைப்பு யாருக்கு இருக்கு, என்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த செல்வ சீமானாக வாழக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னா, அந்த கிரக அமைப்பு என்ன மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டா, அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க, லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியான பாக்யாதிபதி இருக்கார் இல்லைங்களா, அந்த 9ஆம் அதிபதி போய் நவம்சத்துல எந்த வீட்டில் இருக்காரோ, 9ஆம் அதிபதி நவம்ச ராசி சக்கரத்துல இல்லைங்க, நவம்ச சக்கரத்துல, அந்த நவம்சத்துல போய் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டின் அதிபதியோ அல்லது அந்த வீட்டில் உச்சமடையக்கூடிய கிரகம், அதாவது ராசி சக்கரத்துல 9ஆம் அதிபதியான பாக்யாதிபதி நவம்சத்தில் ஒரு ராசியில போய் இருப்பார் இல்லைங்களா, அந்த கிரகம் அந்த வீட்டின் அதிபதியோ அல்லது அங்க ஒரு உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு இருந்தானா, அந்த உச்சம் பெறக்கூடிய கிரகமோ, அந்த கிரகங்கள் இங்க ராசி சக்கரத்துல சுக்கிரனோட இணைந்து லக்கின கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பட்சத்துல இது பாரிஜாத யோகம், செல்வ சீமானாக வாழக்கூடிய யோக அமைப்பாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, புரியலன்னா இன்னொரு வாட்டியும் சொல்றேன், சரிங்களா. இது என்ன, ராசி சக்கரத்துல இருந்து நவம்ச சக்கரத்துல எடுத்து பலனை ராசி சக்கரத்துக்கே திரும்பி கொண்டு பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி கிரக அமைப்பு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் புரியாது, இன்னொரு வாட்டியும் சொல்றேன், சரிங்களா. லக்னத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி பாக்யாதிபதி ராசி சக்கரத்துல பாக்யாதிபதி இருக்காரு இல்லைங்களா, அந்த பாக்யாதிபதியான 9ஆம் அதிபதி நவம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியோ அல்லது அந்த வீட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகமோ, அந்த கிரகம் ராசி சக்கரத்தில் சுக்கிர பகவானோடு இணைந்து லக்னத்துக்கு கேந்திரமான 1, 4, 7, 10ஆம் இடங்கள்ல சுக்கிரனோடு இணைந்து இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு இந்த பாரிஜாத யோகம், செல்வ சீமானாக வாழக்கூடிய யோக அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. வயது, அதாவது 20 வயதிற்கு மேல நல்ல யோகமான அமைப்பு அவங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இதுதாங்க கிரக அமைப்பாகும். இந்த கிரக அமைப்பு அந்த ஜாதகர் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு, இந்த திசைகளும் நடக்கணும், சரிங்களா. இந்த கிரகங்கள், எந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கோ அந்த கிரகங்களுடைய திசை நடந்தாலும் 9ஆம் அதிபதி திசை அல்லது 9ஆம் அதிபதி நின்ற ஸ்தானாதிபதியுடைய திசையோ அல்லது அங்க நின்ற ஸ்தானத்துக்கு உச்சம் பெறக்கூடிய கிரகத்துடைய திசையோ அல்லது சுக்கிர பகவானுடைய திசையோ, இந்த மாதிரி திசை நடந்தாலும் அல்லது அந்த லக்ன சுபர் யோகருடைய திசை நடந்தாலும் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு ஆண் வாரிசு பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாம செல்வ சீமானாக வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி இருக்கும். நினைத்த உணவு உண்ணக்கூடிய யோகம் உண்டாகக்கூடிய ஜாதகராகுவாரு அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த கிரகங்கள் பாதிக்கப்படாம இருந்தாலே போதுங்க. இப்ப நீச்சம், வக்ரம், அந்த லக்னத்துக்கு மறைவு ஸ்தானாதிபதிகளுடைய சம்பந்தம் பெறாம நல்ல அமைப்புல இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பாரிஜாத யோகம் முழுமையான பலன்களை தரக்கூடிய வாய்ப்புண்டு. இருந்தாலும் இந்த கிரக அமைப்பு இருந்தாலும் லக்னாதிபதியுடைய நிலையை பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்பேற்பட்ட யோகம் இருந்தாலும் சரிங்க, நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்றேன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்துடைய யோகத்தை பத்தி சொல்றேன். யோகத்தை பத்தி சொல்லும் போதெல்லாம் நான் ஞாபகப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா,
அந்த எப்பேற்பட்ட யோகம் இருந்தாலும் சரிங்க, அந்த ஜாதகருக்கு அந்த யோகம் அந்த திசா காலங்களில் நடக்கும்போது அந்த ஜாதகருக்கு முழுமையாக வாங்கி தரக்கூடிய அமைப்பே அந்த லக்னாதிபதிக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி கெடாமல் இருக்கணுங்க. லக்னாதிபதி நல்ல அமைப்பில் இருக்கணும். நல்ல பலம் பெற்று வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் அவங்களுக்கு ஜாதகத்தில் யோகமான திசை நடக்குதா. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உண்டான யோகங்கள் இருக்கும் சரிங்களா. லக்னத்துக்கு பாவராக இருந்தாலும் பலம் பெற்று இருக்கும்போது அதுக்குண்டான யோக பலன்களும் அந்த திசா காலங்களில் தராமல் போகாது இல்லைங்களா. அந்த யோகத்தை அவர் அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வாங்கி தரணும் அப்படின்னா லக்னாதிபதி வலு பொறுத்து தாங்க. ஏன்னா போராடி போராடி அந்த ஜாதகருக்கு வாங்கி தருபவரே அந்த லக்னாதிபதி தான். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு லக்னாதிபதியை பாதிக்கப்பட்டுட்டாலும் அவங்களுக்கு அந்த யோக திசை நடந்தாலும் அது முழுமையாக அந்த ஜாதகருக்கு சேராது சரிங்களா. அந்த மற்ற கிரகம் அந்த உறவு நிலைகள் மற்ற கிரகங்கள் எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அந்த கிரகத்துக்கு போய் சேர்ந்துரும். அது என்ன உறவு ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ அந்த கிரகம் ஏதாவது வலுவாக இருக்கும் பட்சத்தில் இப்போ செவ்வாய் கூட பிறந்தவங்க அல்லது 3ஆம் இடம் செவ்வாய் இவங்கெல்லாம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு போய் இவங்க சம்பாதிச்சு யோகா அனுபவிக்காம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமைப்பு. இந்த ஜாதகருக்கு கைக்கு பணம் சேரும், நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலமாக இருக்கும், நல்ல யோகமான காலமாக இருக்கும். ஆனால் அவங்களால அதை சாப்பிட முடியாது. நிம்மதியாக உட்காந்து ஒரு வாய் நல்லா சாப்பிட முடியல, இவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்னால் உட்காந்து சாப்பிட முடியாத அளவுக்கு எனக்கு வேலை பழு ஜாஸ்தியாக இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கேன், 10 நிமிஷம் என்னால் உட்கார முடியலப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஆனால் அவங்க சுற்றி இருக்கிறவங்க கூட பிறந்தவங்க மனைவி மக்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, சொந்த பந்தங்கள் அவங்களால அனுபவிப்பாங்க, சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க, அவங்க சம்பாதிக்க பணத்தை அவங்க வச்சு அனுபவிப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஜாதகரால் நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த லக்னாதிபதி வலு பொறுத்து தான் அந்த ஜாதகருக்கு சேரும். இந்த மாதிரி யோகங்கள் எப்பேற்பட்ட யோகமாக இருந்தாலும் சரிங்க, அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி மட்டும் கிடக்கூடாதாங்க. லக்னாதிபதி வலுவாக இருக்கும்போது நல்ல யோக திசை நடக்குது. யோக திசை நடந்தால் அந்த ஜாதகரும் அனுபவிப்பார், அந்த ஜாதகரால் அவங்க கூட இருக்கிறவங்களும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பாகவே வந்துடுங்க சரிங்களா. இப்போ ஒரு கிரகம் ஒரு திசை நடக்குதுன்னா அங்கே லக்னாதிபதி வலு பொறுத்தே அந்த ஜாதகருக்கு சேரக்கூடிய அமைப்பு சரிங்களா. இப்போ லக்னாதி பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த லக்னாதிபதி ஆட்சி உச்சம் லக்ன கேந்திரம் திரிகோண ஸ்தானங்களில் சுபர்கள் பார்வை சேர்க்கை பெற்றிருக்கும் போதெல்லாம் வலுவாக இருக்கு, நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு இருக்கு. வாங்கி தர யோகங்களை வாங்கி அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய அமைப்புல அந்த கிரகம் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ இங்க பாரிஜாத யோகம் அதாவது செல்வ சீமானாக வாழக்கூடிய யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த கிரக அமைப்பு பாக்யாதிபதி நவம்சத்துல போய் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியோ அல்லது அங்க உச்சம் பெறக்கூடிய கிரகமோ இங்க நவம்சத்தில் சுக்கிரனோடு கேந்திர ஸ்தானங்கள் ஒன்று சேர்ந்து அமர்ந்து இருக்கும் பட்சத்தில் இது பாரிஜாத யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. செல்வ சீமானாக வாழக்கூடிய யோக அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு உண்டு. இவங்களுடைய திசா காலங்களோ அல்லது லக்ன யோக சுபர்களுடைய திசை நடந்தாலும் இந்த கிரகம் அமைப்பு இருக்கிறதுனால அந்த பலன் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா. இதாங்க இந்த செல்வ சீமானாக வாழக்கூடிய கிரக அமைப்பாகும். நன்றி, வணக்கம்.